கன்சிஸ்டன்சி. ஏன் இந்த கன்சிஸ்டன்சி எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த குறைஞ்சது 3 மாதத்துக்கு மேலே பண்ணால் தான் நான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கன்சிஸ்டன்சியை கடைப்பிடிக்கிறதுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு 100 புஷ்அப்ஸ் அப்படின்னு 90 நாள், அதாவது 3 மாதம் எடுக்க போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு போர்க்களம் வேட்டையாடி பார்க்கணும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணிட்டா நாளை தள்ளி போடக்கூடாது. அதனால் இன்றைக்கே ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆரம்பிச்சிடலாமா? இன்றைக்கி டே 1. இனிமேல் நம்மளை கையில் பிடிக்க முடியாது காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஏற்கனவே இந்த சவாலை பண்ணியிருக்கேன். என்னால் அப்போ 30 நாள், அதாவது 1 மாதம் மட்டும்தான் கரெக்டாக பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கே எனக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடச்சி. 1 மாதம் பண்ணதுக்கே அப்படின்னா அந்த 90 நாளும் அந்த சேலஞ்சை முடித்தா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஒவ்வொரு நாளாக உங்களுக்கு டே பை அப்டேட் பண்ண போகிறேன். கன்சிஸ்டன்சியாக இருங்க, நிலச்சி இருப்பீங்க நிலைத்தன்மையாக இருந்தால். வெறி வேணுண்டா, வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும்.